தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் ராமநாதபுரம் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான சிடிக்கள் சாலையோரம் கிடந்த அவலம் நிகழ்ந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான சிடிக்கள் சாலையோரம் வீசி எறியப்பட்டிருக்கின்றன. தெற்கு மல்லல் பகுதியில் காலையில் நடைப்பயிற்சிக்கு சென்றவர்கள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து தகவல் தெரிவித்ததை அடுத்து தற்போது இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட சிடிக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான சிடிக்கள் சாலையோரத்தில் கிடந்த நிலையில் அந்த வழியாக நடைப்பயிற்சி சென்றவர்கள் இதனை கண்டு தகவல் தெரிவித்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட சிடிக்கள் தற்போது கைப்பற்றப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகு, தற்போது பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட சிடிக்கள் சாலையோரம் கிடந்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், ராமநாதபுரம் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான அலுவலக அரசு முத்திரையுடன் கூடிய சிடிக்கள் சாலையோரம் சிதறி கிடந்தது ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசமங்கையிலிருந்து முதுகுளத்தூர் செல்லும் சாலையில் தெற்கு மல்லல் பகுதியில் காலையில் நடைப்பயிற்சிக்கு சென்றவர்கள் சாலையோரத்தில் வயல்வெளியில் தமிழக அரசின் முத்திரையுடன் கூடிய பதிவுத்துறையின் முக்கிய ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட சிடிக்கள் சிதறி கிடந்ததை பார்த்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த சிடிக்களை சேகரித்து திருவுத்திரகோசமங்கை காவல் நிலையத்தில் அந்த பகுதி இளைஞர்கள் ஒப்படைத்துள்ளனர். அந்த சிடிக்களில் ஜாயின் ஒன் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் ராமநாதபுரம் என முத்திரையிடப்பட்ட சிடிக்கள் இவை என்பது அதில் தெரிய வந்துள்ளது. இவை அரசின் முக்கிய ஆவணங்களாகவும் சம்பந்தப்பட்ட கோப்புகளாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது. உயர் அதிகாரிகள் யாரையேனும் பழிவாங்குவதற்காக அந்த சிடிக்களை அலுவலக ஊழியர்களே வீசி சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அரசு ஆவணமாக கருதப்படக்கூடிய பத்திரப்பதிவுத்துறையின் சிடிக்கள் சாலையோரம் கொட்டப்பட்டிருப்பது ராமநாதபுரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வினோத், பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான சிடிக்கள் சாலையோரம் கிடந்த விவகாரம் தொடர்பாக அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.